என்னடா சொல்றீங்க, ஃபகத் ஃபாசிலுக்கு இப்படி ஒரு நோயா அப்படின்னு சோசியல் மீடியால பல செய்திகள் வெளியாகி சினிமா ரசிகர்களை அதிர்ச்சியில உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டா நடிகர் ஃபகத் ஃபாசில் எர்ணாகுளத்துல உள்ள பீஸ் வேலி அப்படின்ற அறக்கட்டளை நடத்தின நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஏடா மோனே அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த மாதிரி டைலாக் தான் எனக்கு பேச தெரியும், இப்படி ஒரு மேடையில வந்து பேசுறதுக்கு அனுபவமோ பக்குவமோ எனக்கு இல்லைன்னு என்னோட ஒய்ஃப் அம்மா எல்லாருமே எப்போதும் சொல்றதுனால ஃபர்ஸ்ட்ல இருந்தே பேசலாம் அப்படின்னு ஃபன்னா தொடங்கி, எனக்கு ADHD டிசார்டர் இருக்கு, இந்த ADHD நோயை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சபித்து கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சிட்டா குணப்படுத்துறது சுலபம் அப்படின்னு சொன்னாரு. ADHD ஒரு டிசார்டர் இருக்கு. அப்ப ഞാൻ അദ്ദേഹത്തോട് ചോദിച്ചു, அப்போ நான் அவர்கிட்ட 41 வயசுல தான் எனக்கு இந்த டிசார்டர் இருக்குன்றது எனக்கு தெரியும், அதை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர் அப்படின்றது தான் ADHD அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இந்த டிசார்டர் அதிகமா குழந்தைகளுக்கு தான் இருக்கும், ஆனா சில பெரியவங்களுக்குமே இந்த டிசார்டர் ஏற்படும். இந்த டிசார்டரை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குணப்படுத்த முடியாது, ஆனா கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிசார்டர் சில வருடங்களே சரியாகலாம், சரியாகாமையும் போகலாம். இந்த நோய் இருக்கிறவங்கனால ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றது கஷ்டமா இருக்கும், மறதி அதிகமா இருக்கும், எப்போதுமே எதையாவது யோசிச்சுட்டு வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க, ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிருவாங்க, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்னு பல பிரச்சனைகளை உள்ளடக்கியது தான் இந்த ADHD டிசார்டர். நான் கிளினிக்கலி ADHD டயக்னிஸ்ட் அப்படின்றத ஓப்பன் ஸ்டேஜ்ல வெளிப்படையா பேசியிருக்காரு ஃபகத் ஃபாசில். மலையாளம், தமிழ், தெலுங்கு அப்படின்னு பயங்கரமா பலரால விரும்பப்படக்கூடிய ஒரு நடிகர் தான் ஃபகத் ஃபாசில். அவருக்கு இப்படி ஒரு டிசார்டர் இருக்கிறது பலரையுமே சோகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவரோட இந்த போல்டான ஸ்பீச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.